நான் வெளில வந்து 4 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் நாம் பேசணும்னா கேட்கறதுக்கு 4 பேர் வேணுமே, அது எங்கேருந்து கிடைப்பாங்க? எங்களோட சொந்தக்காரங்கள்ல ஒரு சில பேர் கனெக்ட் ஆகும். இதே ஏன் ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒரு மன்றம் ஒன்று தொடங்கணும். அதுக்கு பேர் துளிர் தொழில் மன்றம். அதோட 50வது வாரம் ஒரு மீட்டிங் நடக்கும். அதோட 50வது சந்திப்பில் நாங்கள் ஒரு ஆஃப்லைன் மீட்டிங், 75வது சந்திப்பில் ஒரு பட்டிமன்றம், 100வது சந்திப்பில் மறுபடியும் ஒரு பெரிய பட்டிமன்றம். அன்னைக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி இன்னைக்கு நான் பல பேர்கிட்ட பேசுறதுக்கு காரணம் எனக்கான வாய்ப்பை நானே உருவாக்குனேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு என்னோட வாழ்க்கையிலேருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். இது கோவிட் டைம் 2020. நான் வெளில வந்து 4 பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் நாம் பேசணும்னா கேட்கறதுக்கு 4 பேர் வேணுமே, அது எங்கேருந்து கிடைப்பாங்க? கிடைக்க மாட்டாங்களேன்னு யோசித்தேன். எங்களோட சொந்தக்காரங்களில் ஒரு சில பேர் கனெக்ட் ஆனோம். கூகுள் மீட்டில் சும்மா பேச ஆரம்பித்தோம். இதே ஏன் ஒரு ஆர்கனைஸ்டாக கொண்டு போகக்கூடாது அப்படின்னு யோசித்து ஒரு மன்றம் ஒன்று தொடங்கணும். அதுக்கு பேர் துளிர் தொழில் மன்றம் அப்படின்னு. அந்த மன்றத்தில் நான் தொடங்கி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு கேட்குறதுக்கு 4 பேர் கிடைச்சாங்க. அதனால் நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அது எங்கே கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, அதோட 50வது வாரம் ஒரு மீட்டிங் நடக்கும். அதோட 50வது சந்திப்பில் நாங்கள் ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் போனோம். 75வது சந்திப்பில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போனோம். 100வது சந்திப்பில் மறுபடியும் ஒரு பெரிய பட்டிமன்றத்துக்கு போனோம். இது என்ன எங்கே கொண்டு போய் விட்டுச்சு? மற்ற என்ன இந்த மாதிரி வேறு ஏதாவது ஆர்கனைசேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிச்சு. டோஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணேன். ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னல் JCI அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணேன். இதில் எல்லாத்துலேயும் இருக்கிற நிறைய வாய்ப்புகளை பயன்படுத்த ஆரம்பித்தேன். அன்னைக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நான் பல பேர்கிட்ட பேசுகிறதுக்கு காரணம் எனக்கான வாய்ப்பை நானே உருவாக்குனது தான். அந்த உருவாக்கின வாய்ப்பு எது வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்னா, இந்த ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னலில் 2024 நேஷ்னல் லெவல் ஒரு கண்டெஸ்ட் நடந்துச்சு. பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கான ஒரு கண்டெஸ்ட். அதில் போய் நான் பேசினேன். 2024 என்னால் அந்த சாம்பியன்ஷிப்பில் ஜெயிக்க முடிஞ்சது. அது ஜெயித்ததுனால ஏஷியா பசிஃபிக்லே நடக்கக்கூடிய இதே ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னலோட ஒரு கண்டெஸ்ட்டுக்கு நான் போனேன். மங்கோலியாவில் அதே ஒரு மேடையில் நின்று பேசினேன். எங்கேயோ ஒரு கிராமத்தில், மாதிரிமங்கலங்கிற ஒரு கிராமத்தில் இருந்தேன்னா, இங்கேருந்து மங்கோலியா போய் பேசினேன் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், வாய்ப்புக்காக காத்திருக்கல. என் கண்ணு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு யோசித்து எனக்கான வாய்ப்பை நானே உருவாக்கிக்கிட்டது தான். உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா உருவாக்கிக்கோங்க. தேங்க்யூ.